Dear students, this is 8.9. Prove that the points whose position vectors are given form a right angle triangle என்ற நிலை வெக்டர்களை உச்சிகளாக கொண்ட முக்கோணம் செங்கோண முக்கோணம் என காட்டுக. இதான் क्वेश्चन. ஓகே, வெர்டிசஸ் கொடுத்திருக்காங்க. இது A. A னுடைய பொசிஷன் வெக்டர் A பார் கொடுத்திருக்காங்க. B. B னுடைய பொசிஷன் வெக்டர் B பார். இது C. C னுடைய பொசிஷன் வெக்டர்ஸ். வெர்டிசஸ் பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் தி வெர்டிசஸ் முக்கோணத்தின் உச்சிகளின் நிலை வெக்டர்கள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் we find the side AB கண்டுபிடிக்கணும், BC கண்டுபிடிக்கணும், CA மூணு பக்கங்கள் கண்டுபிடிச்சு யூசிங் பிதாகரஸ் தியரம். பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்தணும்னா இது செங்கோண முக்கோணமா இல்லையான்னு சொல்லுங்க. ஓகேவா? எப்படின்னு பாருங்க. Let ABC is a triangle whose position vectors of the vertices are முக்கோணம் ABC இன் முனைகளின் நிலை வெக்டர்கள் முறையே A bar equal to B bar equal to C bar equal to A bar, B bar, C bar. The position vectors of the vertices முக்கோணம் ABC இன் முனைகளின் நிலை வெக்டர்கள். இப்போ length of the side AB கண்டுபிடிக்கலாம். பக்கம் AB. AB எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. AB bar இதுக்கு மாடுலஸ். length of the side AB. AB என்ற பக்கத்தினுடைய நீளம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? position vector of ending point minus position vector of initial point. முடிவு புள்ளி நிலை வெக்டர் minus ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். B bar minus two I bar minus 3J bar 9 ல இருந்து 3 போயிடுச்சுனா 6K bar. இதுக்கு மாடுலஸ் 2 ஸ்கொயர் minus 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். மாடுலஸ்னா மீனிங் I bar J bar K bar உடைய கெழுக்களை வர்க்கப்படுத்தணும். 4 plus 9 plus 36 root of 49 7. This is side AB. AB என்ற பக்கத்தினுடைய நீளம் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி side BC கண்டுபிடிக்கணும். BC எப்படி கண்டுபிடிக்கலாம்? modulus of BC bar. length of the side BC. BC என்ற பக்கத்தின் நீளம். C bar minus A bar. C bar minus B bar. C bar என்ன வந்துருக்குன்னு பாருங்க. 10I bar minus J bar plus 6K bar minus B bar என்ன வந்துருக்குன்னு பாருங்க. 4I bar minus J bar minus 9K bar. கழிக்கும்போது புரிய மாத்திருக்கேன். இதை ரெடியூஸ் பண்ணா 10 ல இருந்து 4 போயிடுச்சுனா 6I bar minus 2J bar minus 3K bar. ஓகேவா? இது C bar minus B bar. 10 ல இருந்து 4 போயிடுச்சுனா 6 minus 2J bar minus 3K bar. இதுக்கு மாடுலஸ் எடுத்தா root of 6 square minus 2 square minus 3 square root of 36 4 plus 9 49. That is 7. இது BC முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த length of the side CA கண்டுபிடிக்கலாம். CA modulus of CA bar. Position vector of ending point minus position vector of initial point. A bar minus C bar. A bar minus C bar. Okay, length of the side CA. CA என்ற பக்கத்தின் நீளம் CA bar. A bar minus C bar. A bar minus C bar. சொல்லிருக்கேன். minus 8I bar 5J bar minus 3K bar root of minus 8 square 5 square minus 3 square root of 64 25 36. 100 எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 100 125. CA bar வந்து
CA bar வந்து A bar minus E bar minus 8I bar minus A bar போட்டிருக்கேன். அப்போ 5J bar minus 6K bar 125. ஒரு நிமிஷம் CA எவ்வளோ E பார்க்குறேன். 64 25. 3 ஸ்கொயர்னா 9. இந்த 3 ஸ்கொயர்னா 9. இப்போ போட்டுங்க. எவ்வளோ வச்சுன்னு பாருங்க. 64 98. ஓகேவா? 89 98. திஸ் இஸ் CA. இப்போ 3 பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. Therefore AB equal to 7, BC equal to 7, CA equal to root of 98. AB 7, BC 7, CA வந்து root of 98. எது லென்த் அதிகமாக வருதோ அது கர்ணம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹைபர்னியூஸ். இது A, இது B, இது C. CA root of 98. AB வந்து 7, BC வந்து 7. அப்போ பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுங்க. லென்த் அதிகமாக வர்றது பேர் கர்ணம், ஹைபர்னியூஸ். பை பிதாகரஸ் தியரம். பிதாகரஸ் தேற்றப்படி சொல்லுங்க. AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். AC வந்து ரூட் ஆஃப் 98, AB வந்து 7, BC வந்து 7. The 98 equal to 49 plus 49. 98 equal to 98. ரெண்டு பக்கம் சேம் ரிசல்ட் வருது. இந்த ஆங்கிள் 90 degree. Therefore angle B equal to 90 degree. Therefore given vectors form a right angled triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது. அவ்வளவுதான் क्वेश्चन. ஓகேவா? Let ABC is a triangle whose quotient vectors of the vertices are. முக்கோணம் ABC இன் முனைகளின் நிலை வெக்டர் கொடுத்திருக்காங்க. Length of the side AB, AB என்ற பக்கத்தின் நீளம் கண்டுபிடிச்சிருக்கேன். நீளம்னா take the modulus போட்டிருக்கேன் 7. Length of the side BC, BC என்ற பக்கத்தின் நீளம். Length of the side CA, CA என்ற பக்கத்தின் நீளம். மூன்று பக்கம் கண்டுபிடிச்சிருக்கேன். Using Pythagoras theorem. Pythagoras தேற்றப்படி லென்த் அதிகமாக வந்துன்னா அதுக்கு பேர் கர்ணம், ஹைபர்னியூஸ். AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கம் சேம் ரிசல்ட் வருது. அப்போ அந்த ஆங்கிள் 90 டிகிரி. Therefore the given vectors form a right angle triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது. ஓகே, this is 5 mark. அடுத்து இதே மூணு பக்கம் ஈக்குவல் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர். ஓகே, இங்க போறோம். 8.2ல question number 12. The position vectors of vertices of a triangle are I bar plus 2j bar plus 3k bar, 3i bar minus 4j bar plus 5k bar minus 2i bar, 3j bar minus k bar. Find the perimeter of triangle. முக்கோணம், ஒரு முக்கோணத்தின் முனைகளின் நிலை வெக்டர். ஒரு முக்கோணத்தின் முனைகளின் நிலை வெக்டர்கள் இப்படி கொடுத்திருக்காங்க. எனில் முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. இதான் क्वेश्चन. ஓகே, சேம் क्वेश्चन. இது A, இது B, இது C. மூன்றினுடைய முனைகளின் நிலை வெக்டர்கள்.
the position vectors of the vertices of a triangle are given. முக்கோணத்தின் முனைகளின் நிலை வெக்டர்கள். The position vectors of triangle ABC are முக்கோணம் ABC இன் முனைகளின் நிலை வெக்டர்கள் A bar, அடுத்த லைன்ல B bar, அடுத்த லைன்ல C bar. இப்போ மூன்று பக்கம் கண்டுபிடிக்கிறோம். length of the side AB, length of AB, AB என்ற பக்கத்தின் நீளம் modulus of AB bar, modulus of AB bar. Position vector of ending point minus position vector of initial point. B bar minus A bar. B bar minus A bar. This is B bar minus A bar. 2I bar minus 6J bar plus 2K bar. Reduce பண்ணிருக்கேன். Modulus na meaning 2 square minus 6 square plus 2 square root of 4 plus 36 plus 4 root of 44. This is AB. AB என்ற பக்கத்தின் நீளம். Length of the side BC, length of BC, BC இன் நீளம் BC bar, C bar minus B bar, C bar minus B bar. C bar என்ன இருக்குன்னு பார்க்கலாம். minus B bar, C bar minus B bar minus அப்படியே கழிக்கும் போது இதில இருந்து இத மைனஸ் பண்ணிருக்கேன். 3I bar plus 4J bar minus 5K bar. ரெடியூஸ் பண்ணா minus 5I bar 7J bar 7 5 12K bar. That is root of minus 5 square 7 square minus 12 square. That is root of 25 plus 79 plus 144. root of போடுங்க 9 18 8 மீதி 1 8 2 14 14 4 மீதி 1 248. இது BC. அடுத்து length of the side CA கண்டுபிடிக்கணும். CA bar, that is A bar minus C bar. மூன்றாவது பக்கம் A bar என்ன வருது? I bar plus 2J bar plus 3K bar minus கழிக்கிறப்ப minus into minus na plus 2I bar minus 3J bar plus 7K bar. That is 3I bar minus 1J bar plus 10K bar. இதில் இருந்து போயிடுச்சு 10K bar. root of 3 square minus 1 square 10 square root of 9 plus 1 100 root of 110. This is CA. இப்போ மூன்று பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? AB ரூட் எடுக்க முடியலனா பரவாயில்லை விட்டுருங்க. BC அடுத்து CA. Therefore perimeter of triangle ABC, முக்கோணம் ABC இன் சுற்றளவு AB plus BC plus CA. AB root of 44, BC root of 248, root of 110. units அலகுகள். அவ்வளவுதான். மூணு பக்கம் கண்டுபிடிச்சு கூட்டியிருக்கேன். length of AB, AB என்ற பக்கத்தின் நீளம் AB equal to modulus of AB bar, B bar minus A bar போட்டிருக்கேன். length of BC, BC இன் நீளம் BC bar equal to C bar minus B bar போட்டிருக்கேன். length of CA, மூன்றாவது பக்கத்தின் நீளம் CA bar போட்டிருக்கேன், சுருக்கியிருக்கேன். லாஸ்ட்ல perimeter of triangle, முக்கோணம் ABC இன் சுற்றளவு மூணு பக்கத்தையும் கூட்டணும். AB plus BC plus CA. இதை ரெடியூஸ் பண்ண முடியலனா நோ ப்ராப்ளம். என்ன ஆன்சர் வருதோ அப்படியே போட்டுருக்கேன். யூனிட்ஸ் அலகுகள். This is 5 mark question. Next one. Okay ma. இதே மாடல் ஹோம்வொர்க் போடுங்க. I am giving some.
ஏன்னா இன்னொரு சம் கொடுக்குறேன், அது இங்கே போட்டுருவோம். 5 mark, so that the vectors form a right angled triangle என்ற வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது என காட்டுக. Prove that the vectors form a right angled triangle என்ற வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது என காட்டுக. previous சம்முக்கும் இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம்? What is the difference between previous and this problem? In the previous sum, the position vectors or the vertices are given. முக்கோணத்தின் முனைகளின் நிலை வெக்டர்கள் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தது. இப்போ அப்போ ஒன்றுமே கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? These are all represented sides of the triangle. முக்கோணத்தினுடைய பக்கங்கள் அர்த்தம். ஓகே, A, B, C இது ஒரு சைடு, AB, BC, CA கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்க. Let the sides of triangle ABC, முக்கோணம் ABC இன் முனைகள், முக்கோணம் ABC இன் பக்கங்கள், sides of triangle ABC, AB bar equal to 2I bar minus J bar plus K bar, BC bar equal to 3I bar minus 4J bar minus 4K bar, CA bar equal to நம்ம இப்படி எடுத்துக்கணும். 3 சைடு கொடுத்துருக்காங்க. We have to find the length of the side AB. Length of AB. AB இன் நீளம் equal to modulus of AB bar. Length of the side AB modulus of root of 2 square minus 1 square plus 1 square. 4 plus 1 plus 1 root 6. இப்போ AB கண்டுபிடிச்சேன். Length of the side AB. இப்போ length of BC. BC இன் நீளம் BC bar equal to அது கணக்கில் வரும். 3I bar minus 4J bar minus 4K bar root of 3 square minus 4 square minus 4 square. 9 plus 16 plus 16 41 இது BC. Then CE. Root of 1 square minus 3 square minus 5 square. 1 plus 9 plus 25 10 35. This is CA. Now we find the length of 3 sides. 3 பக்கங்களினுடைய நீளங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். AB, BC, CA கண்டுபிடிச்சாச்சு. Using Pythagoras theorem. இப்போ எது அதிகமாக வருதோ that is called length. இது C னு வச்சுக்கலாம், இது B னு வச்சுக்கலாம். நல்லது. ABC. BC வந்து root 41, AB வந்து root 6, BC வந்து CA root 35. Using Pythagoras theorem போடுங்க. By Pythagoras theorem, Pythagoras தேற்றப்படி BC square equal to AB square plus AC square.
BC square equal to AB square plus AC square. BC வந்து root of 41. AB வந்து root 6. BC வந்து root 35. ஸ்கொயர் பண்ணா ரூட் போயிடும் 35. ரெண்டு பக்கம் சேம் ரிசல்ட் வருது. அப்ப இந்த ஆங்கிள் 90 டிகிரி. Therefore angle A equal to 90 degree. Therefore given vectors form a right angled triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது. ஓகே, எப்படி? Let the sides of triangle ABC, முக்கோணம் ABC இன் பக்கங்கள் AB bar, BC bar, CA bar. Length of AB, AB இன் நீளம். Length of BC கண்டுபிடிச்சிருக்கேன். Length of CA கண்டுபிடிச்சிருக்கேன். By Pythagoras theorem, Pythagoras தேற்றப்படி BC square equal to எது அதிகமாக வருதோ அதுக்கு பேர் hypotenuse காரணம். BC square equal to AB square plus AC square போட்டிருக்கேன். Both side we are getting same result. ரெண்டு பக்கம் ஒரு ஆன்சர் வருது. Angle A equal to 90 degree. Therefore, given vectors form a right angle triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது. வெர்டிக்ஸஸ் கொடுத்திருந்தா we have to find the length கண்டுபிடிக்கணும். இப்ப சைடுன்னு கொடுத்ததனால நம்ம ஸ்ட்ரைட்டா length மாடுலஸ் போட்டாலே போதும். ஓகே, ரைட். இது அடுத்த மாடல். Now I am going to give some homeworks. Homework. The position vectors of the vertices are the position vectors of the vertices. Okay, prove that triangle is an equilateral triangle. முக்கோணம் ஒரு சமபக்க முக்கோணம் என காட்டணும். முக்கோணத்தின் முனைகளின் நிலை வெக்டர்கள் வேண்டாம், இதே கணக்கு தமிழ் மீடியத்துக்கு இதுதான். முக்கோணத்தின் முனைகளின் நிலை வெக்டர்கள் எனில் அம்முக்கோணம் சமபக்க முக்கோணம் என காட்டுக. ஓகே, இன்னொரு சமம். The position vectors of the vertices are same. 2i bar, 3j bar, 4k bar, 3i bar, 4j bar, 2k bar, 4i bar, 2j bar, 3k bar. Prove that the triangle is an equilateral triangle. முக்கோணம் சமபக்க முக்கோணம் என காட்டுக. ஓகே, இன்னொரு சொன்னேன், அது எக்ஸசைஸ்ல இருக்கு. 8.2ல 17th sum. So that the points A B are the vertices of an isosceles triangle. Isosceles triangle. முக்கோணத்தின் முனைகள் கொடுத்திருப்பாங்க. என்ற உச்சிகளை கொண்ட முக்கோணம்
இரு சமபக்க முக்கோணம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என காட்டுங்க. அப்ப எப்படி கொடுத்திருக்காங்க? என்ன கொடுத்திருக்காங்க? the vertices of the triangle. அப்ப முக்கோணத்தினுடைய முனைகளை நிலைவற்ற எடுத்துக்கணும். let the position vectors of the vertices of triangle ABC. முக்கோணம் ABC இன் முனைகளின் நிலைவெக்டர். இது A bar, A னுடைய நிலைவெக்டர் A bar. இது எப்படி எடுத்துக்கலாம்? I bar plus 1j bar plus 1k bar. Position vector of B, B bar equal to 1I bar plus 2j bar plus 3k bar. Position vector of C, 2I bar minus 1j bar plus 1k bar. 2I bar minus 1j bar plus 1k bar. இப்போ அடுத்த லைன் length of the side AB, AB னுடைய நீளம் AB bar இனி போட்டுக்கலாம். B bar minus A bar போட்டு கண்டுபிடிங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்? முக்கோணத்துல மூணு பக்கத்துல two sides are equal, ரெண்டு பக்கம் சமமா வரும். அப்படி வந்ததுன்னா the given vectors form an isosceles triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு இருசம பக்க முக்கோணத்தை அமைக்கிறது. போன இதுல three sides of equal, length of three sides are equal, மூன்று பக்கங்கள் சமமா வந்ததுன்னா the vectors form an equilateral triangle, சமபக்க முக்கோணம். இப்போ இதுல length of the side AB கண்டுபிடிங்க, BC கண்டுபிடிங்க, CA கண்டுபிடிங்க. சப்போஸ் two sides are equal, முக்கோணத்தினுடைய இரண்டு பக்கங்கள் சமமா இருந்ததுன்னா the vectors form an isosceles triangle, இரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கிறதுன்னு சொல்லலாம். This is 5 mark. Okay students, do the homeworks, try to complete the homeworks. Okay.